வணக்கம். மார்ச் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. தயவு செய்து சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் உரியது சனிக்கிழமை என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சனி பகவானுடைய நிலைமை, ராகுவினுடைய நிலைமை இரண்டும் ரொம்பவும் வலுவாக இருக்கிறது. எனவே இந்த சூழலில் சந்திரன் யாருக்கு உதவி செய்கிறார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கர்வம், ஆணவம், அலட்டல் அதிகமாக இருக்கிறது. தயவு செய்து மனசில் ஒரு மந்திரம் சொல்லிக்கொண்டே இருப்பது தோல்வியை தடுக்கும். ஓம் ஓம் பன்னகமே போற்றி. சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கிற நாகத்தின் பெயர் பன்னகம். இந்த மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், நல்லது. அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களே, ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்லேயே இலவசமாக கிடைக்குது, படிச்சு பாருங்க. ஜெயமோகன், அரை மணி நேரமாவது படிங்க. எள்ளு சோறு காக்கைக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ராகு பகவான் இந்த வருடம் முழுக்க உதவி செய்கிறார். சனியும் உதவி அதிகமாக இருக்கிறது, ஆனாலும் சந்திரனும் உதவி செய்கிறார். எனவே திருஷ்டி அதிகமாக இருக்கு. ஏன்? வெற்றி இன்று வரும், உயர்வு வரும், நிச்சயம் நல்லது நடக்கும். மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடுவது திருஷ்டியை குறைக்கும், கண் திருஷ்டியை. ஓம் ஓம் காலகனே போற்றி, கார்கோடகனே போற்றி. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். சோ அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் பேசுகிறது 2 பாகம். அலையன்ஸ் பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு நீல நிற துணி தானமாக கொடுத்துருங்க. புளி சாதம் கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம். குலதெய்வத்தை நினைச்சு சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. மிதுனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அம்மனுக்கு பிடிச்ச நேரத்தில் எண்ணெய் தீபம் ஏற்றணும், அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும். ஏன்? திருவாதிரனுடைய தலைவர் ராகு. சரி, மிதுனத்துக்கு இன்னைக்கு சூப்பர், பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். மனசில் ஒரு மந்திரம் ஓடுவது திருஷ்டியை, கண் திருஷ்டியை குறைக்கும். ஓம் ஸ்ரீகாளஹஸ்தியே போற்றி. ஸ்ரீனா என்ன, காலன்னா என்ன, ஹஸ்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹஸ்தினா யானை, ஸ்ரீனா என்ன, காலன்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சோ அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் பேசுகிறது 2 பாகம். அலையன்ஸ் பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு நீல நிற துணி தானமாக கொடுத்துருங்க. புளி சாதம் கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம். குலதெய்வத்தை நினைச்சு சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, பூசம், புனர்பூசம், ஆயில்யம் 3 பேருக்குமே சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை செய்கிறதுலையே வம்பு வழக்கு வரும், ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் அஷ்டம சனி வேற, 9ல் ராகு. ஓம் சாயாதேவியே போற்றி, ஓம் நாகாதேவியே போற்றி. அனுகூலமான எண், திசை நிறம் இல்லை, ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்லேயே இலவசமாக கிடைக்குது, படிச்சு பாருங்க. ஜெயமோகன், அரை மணி நேரமாவது படிங்க. எள்ளு சோறு காக்கைக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இருக்கிறது, ஜெயிக்கிறீர்கள், வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாள், சந்தோஷம், பிரமாதமான நாள், நல்லது. உங்கள் தைரியம் ஜெயிக்கும். திருஷ்டி இருக்கு, மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் வாசுகியே போற்றி, வகினியே போற்றி. வகினின்னா அக்னி, ஒரு வகை நெருப்பு. வகினி, நிறைய வகை நெருப்பு இருக்கு. கிரவ்யாதன் ஒரு நெருப்பு இருக்கு, ஜாதவேதன் ஒரு நெருப்பு இருக்கு, வகினின்னு ஒரு நெருப்பு இருக்கு, திரிகாலன் ஒரு நெருப்பு இருக்கு, ருத்ரன் ஒரு நெருப்பு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ. அனுகூலமான எண் 3, 4, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சோ அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் பேசுகிறது 2 பாகம். அலையன்ஸ் பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு நீல நிற துணி தானமாக கொடுத்துருங்க. புளி சாதம் கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம். குலதெய்வத்தை நினைச்சு சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, கலகரிங்க, சந்தோஷம், வெற்றி அதிகம். சனி இன்னும் 2.5 வருஷத்துக்கு நிறைய உதவிகளை செய்வார், நல்லது. ராகு தான் உதவியா இல்லை, ஆனால் சந்திரன் உதவியா இருக்கார். இன்னைக்கு வெற்றி, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். திருஷ்டியை குறைக்க ஓம் ராமானுஜரே போற்றி. இந்த மந்திரம் மூடிக்கொண்டே இருப்பது நல்லது. ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அம்சம். அனுகூலமான எண் 3,
7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். தயவு செய்து ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்க. புளி சாதம் ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கிக்கு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. தயவு செய்து சனி பகவானுக்கு, சூரியனுக்கும் சனிக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடுங்க. ராகுவுக்கும் 3 பேருக்கும் வசதிப்பட்ட நேரத்தில் போடுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, நல்லது. துலாராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. ராகு உதவியாக இருக்கிறார். இன்னும் 1 வருஷத்துக்கு எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை குறைப்பார். சனி உதவியாக இல்லை அவ்வளவா. சந்திரன் உதவியா இல்லை. வீண் செலவு, வீண் கவலை இருக்கு. எனவே வழிபாடு முக்கியம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அம்மனுக்கு தீபம் ஓடணும். ஏன்? அதனுடைய தலைவர் ராகு. அல்லது எரியிற தீபத்தில் என்ன சேர்த்தணும். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கிறது நல்லது. சிறப்பான நாளாக இல்லை. கவனம். ஓம் மானசா தேவியே போற்றி, மகுடியே போற்றி. அனுகூலமான எண் 2 தெற்கு சிவப்பு. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்லேயே இலவசமாக கிடைக்குது, படிச்சு பாருங்க. ஜெயமோகன் 1/2 மணி நேரமாவது படிங்க. எள்ளு சோறு காக்கைக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, கலகரிங்க, சந்தோஷம். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு அம்மனுக்கு அல்லது ஆஞ்சநேயருக்கு தீபம் போட்டுடணும், அல்லது தீபத்தில் என்ன சேர்த்தணும். ஏன்? அனுஷத்தினுடைய தலைவர் சனி. மொத்தத்தில் 3 பேருக்குமே நல்லா இருக்கு. ஆனால் ராகு சனி 2 பேரும் உதவியா இல்லை. அதனால மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் அஸ்வசேனனே போற்றி, அனந்தனே போற்றி. அஸ்வசேனன் யாரு? பாண்டவர்கள் அழித்த நாக குலத்தில் தப்பி பிழைத்தவன் அஸ்வசேனன். அதான். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். தயவு செய்து ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க. புளி சாதம் ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கிக்கு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. தயவு செய்து சனி பகவானுக்கு, சூரியனுக்கும் சனிக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடுங்க. ராகுவுக்கும் 3 பேருக்கும் வசதிப்பட்ட நேரத்தில் போடுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கோபம் அதிகமாக இருக்கு, பதட்டம் அதிகமாக இருக்கு. ராகு உதவியா இல்லை, சனி உதவியா இருக்கார், சந்திரன் உதவியா இல்லை. அதனால இன்னைக்கு நிதானம், பொறுமை, கவனம். மனசுல ஒரு மந்திரம் ஓடுவது பதட்டத்தை குறைக்கும், பிபியை குறைக்கும். ஓம் ஜாத வேதனை போற்றி, ஜாத வேதனை போற்றி. அக்னியில் ஒரு வகை ஜாத வேதன். 5 அக்னி உண்டு, அதுல 1. அனுகூலமான எண் 3 தெற்கு சிவப்பு. உபபாண்டவம் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய புத்தகம் தேசாந்திரி பதிப்பகத்தில் கிடைக்கிறது, சென்னை. வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது, தெளிவு வரும். ஏழைகளுக்கு கருப்பு துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு எள்ளு கலந்த மோர் சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கொடுங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 7.5 சனி. ஆனால் ராகு இன்னும் 1 வருடத்திற்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்வார், நல்லது. மனசுல மட்டும் ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது. என்னது? ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி, கத்ருவே போற்றி. சொல்லுங்க, நல்லது. நிதானம், பொறுமை. 7.5 சனி நடக்குது, கவனம். இன்னைக்கு வெற்றி வருகிற நாளாக இல்லை, நிதானம். உபபாண்டவம் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய புத்தகம் தேசாந்திரி பதிப்பகத்தில் கிடைக்கிறது, சென்னை. வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது, தெளிவு வரும். ஏழைகளுக்கு கருப்பு துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு எள்ளு கலந்த மோர் சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கொடுங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. சதயத்துக்கு இன்னும் நன்மை அதிகம். சதயத்தினோட தலைவர் ராகு. எனவே சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மன் கோயிலில் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றணும், அல்லது எரியிற தீபத்தில் என்ன சேர்த்தணும். சரி, 3 பேருக்குமே சூப்பர். இன்னைக்கு திருஷ்டி இருக்கும், மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் கார்கோடகனே போற்றி, கார்கோடகனே போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். தயவு செய்து ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க. புளி சாதம் ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கிக்கு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. தயவு செய்து சனி பகவானுக்கு, சூரியனுக்கும் சனிக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடுங்க. ராகுவுக்கும் 3 பேருக்கும் வசதிப்பட்ட நேரத்தில் போடுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 7.5 சனி நடக்குது, ராகு உதவியா இல்லை. எனவே சந்திரன் உதவியா இல்லை. பொறுமை, நிதானம், அலட்டல் வேண்டாம். யாரையும் சீக்கிரம் நம்பிட வேண்டாம், அது உங்களோட பிறவி பலவீனம், ஜாக்கிரதை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு அம்மனுக்கு அல்லது ஆஞ்சநேயருக்கு எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும் கோயிலில், அல்லது தீபம் ஏற்றணும். மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் வியாசரே போற்றி, வியாசரே போற்றி, விசுக்தியே போற்றி. விசுக்தி
விசுக்தியே போற்றி. சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை. உபபாண்டவம் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய புத்தகம் தேசாந்திரி பதிப்பகத்தில் கிடைக்கிறது, சென்னை. வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது, தெளிவு வரும். ஏழைகளுக்கு கருப்பு துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு எள்ளு கலந்த மோர் சோறு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கொடுங்க, நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.